سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين ورضي الله عنا معهم برحمته وهو أرحم الراحمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا لي إلا أحدي فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمد لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழ்ச்சியும் சர்வ வல்லமை மிகுந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர் ஒருவருக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம்முடைய நெஞ்சங்களின் சஞ்சலங்களை நீக்கும் சர்தார், ஈருலகிலும் நம்மை இரட்சிக்கக்கூடிய இரட்சகர், பாவிகளுக்கும் பரிந்துரைக்கக்கூடிய பரிந்துரையாளர், ஷஃபீஉல் முத்னிபீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உயர் குடும்பத்தார்கள், திருத்தோழர்கள், அவர்களின் நல் வழி வந்த வலிமார்கள், இறை நேசத்தினர்கள் யார் மீதும் நிலவுமாக என்ற வேண்டுதலோடு பிரார்த்தனையோடு எனது நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருள் நிறைந்த ஆசிகளோடும் துஆக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய ஆசிரியர்களே, அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய பேரருளும் பெரும் கருணையும் நம் யாவர் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக. அருமை திரு மருமகனார் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உருஸ் தினமாகவும் இந்த தினம் அமைந்திருக்கிற காரணத்தால் அவர்களுடைய உருஸை கொண்டாடும் முகமாகவும் புனித ரமலான் மாதத்தினுடைய பிந்திய பத்தினுடைய முதலாவது நாளை மஸ்ஜிதிலே பள்ளியிலே அமர்ந்து கொண்டாடுவதற்காகவும் அல்லாஹ் தஆலா அந்த நசீபை நமக்கு வழங்கியிருக்கிறார். அருமையான பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அறிவின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனா மதீனத்துல் இல்மி அபூபக்கர் அஸாஸுஹா வ உமர் ஹிதானுஹா வ உஸ்மான் ஸஃபுஹா வ அலியுன் பாபுஹா. நான் ஞானத்தினுடைய பட்டணமாக இருக்கிறேன், ஞானத்தினுடைய கோட்டையாக இருக்கிறேன். அதனுடைய அசாஸ் அடித்தளமாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். அந்த ஞான கோட்டையினுடைய ஃபவுண்டேஷன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிதானுஹா அந்த கோட்டையினுடைய சுற்றுச்சுவராக இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கோட்டையினுடைய முகடாக இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனுடைய வாசலாக இருக்கிறார்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கோட்டையினுடைய 4 அம்சம்: அடித்தளம், சுற்றுச்சுவர், அதனுடைய மேல் முகடு, தலைவாசல். இது அந்த ஞானத்தினுடைய கோட்டைக்கு உள்ளாலே ஒருவர் வருவதற்கு வாசல் வழியாகத்தான் வர முடியும். ஞானத்தின் கோட்டை யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஞானத்தின் பட்டணம் யார்?
யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாரை அல்லாஹ் நாடிவிட்டானோ, யாருக்கு நன்மை செய்யாதான் நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவராக ஞானியாக ஆக்கிவிடுவான் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி சொல்லிவிட்டு கூடவே ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பெரும்பாலும் இந்த ஹதீஸை இப்படியே நிறுத்தி விடுவார்கள் சிலர். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன் என்று முடித்து விடுவார்கள். ஆனால் ஹதீஸ் இப்படி முடிகிறதா என்றால் இல்லை, இது இன்னும் தொடர்கிறது. அந்த ஹதீஸுடைய தொடரில் இன்னமா அன காசிம் வல்லாஹு யுத்தி, நான் பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் என்னிடத்திலே தந்துவிட்டால் நான் பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்படியானால் எந்த ஒன்றாக இருக்கட்டும் அல்லாஹ்வின் ரசூலின் மூலமாக தான் நமக்கு வர வேண்டும். இங்கே குறிப்பாக இல்மை சொல்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த இல்மை அடைந்து கொள்ளக்கூடிய வழி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக. இப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அணுகுவது, அவர்களை எப்படி நெருங்குவது, அவர்களை எப்படி தொடுவது, அவர்களிடம் எப்படி சென்றடைவது என்கிற போது அதற்கான வழியை தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ அலியுன் பாபுஹா, நீங்கள் அந்த கோட்டைக்கு, அந்த ஞானத்திற்குள்ளால் வருவதற்கான வழி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக தான், அவர் மூலமாக தான் வர வேண்டும், அவர்களின் மூலமாக தான் வர வேண்டும். இப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி அடைவது? அதற்கான வழிதான் நீங்கள் எல்லா தரீகாவுடைய சில்சிலா ஷஜராக்கள் இருந்து பார்த்தால் தெரியும். அந்த தரீகாவை அல்லாஹ்விலிருந்து, அல்லாஹ்வின் ரசூலிலிருந்து அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து அவர்களில் இருந்து தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த சில்சிலா தொடர், அந்த சில்சிலா சங்கிலி தொடர் ஒவ்வொரு தரீகாவிலும், காதிரியா தரீகாவில் குதுபநாயகம் பௌதுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக, ஷாதிலியா தரீகாவில் அஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக, சுல்தானுல் ஆலிமீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக, சாதிமியின் பேரரசர் ஹாஜா முஹீதுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக, நக்ஷபந்தீன் தரீகாவின் மூலமாக, இப்படியாக ஒவ்வொரு தரீகாவும் ஒவ்வொரு ஷேഖ்மார்களின் மூலமாக வருகிறது. இது கீழிருந்து நாம் போனால் நம்முடைய ஷேக், அவர்களுடைய ஷேக், இப்படியாக போனால் எங்க போய் சேரும்? சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று அவர்களில் இருந்துதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடையும். எனவே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞானத்தின் சுரங்கம், ஞானத்தின் கோட்டை, அந்த கோட்டைக்கு உள்ளால் நுழைவதற்கான வழி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதற்கான தலைவாசல். இதைத்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அதனுடைய தலைவாசலாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஞானத்தினுடைய தலைவாசல் என்ற அந்த சிறப்பை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறையிலும் காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது லேசாக அவர்களுடைய முகத்திலே ஒரு ரேகை தெரிகிறது. வயிற்றிலே கை வைக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே தவாஃப் செய்து கொண்டிருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டார்கள்.
அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். என்னுடைய தாயார் என்றார். அப்படிப்பட்ட நெருக்கம் நிறைந்த சையதத்துனா ஃபாத்திமா பின்த் அஸ்ஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கைவிடுத்து காபத்துல்லாஹ் உள்ளே அனுப்பினாங்க. எப்படி காபத்துல்லாஹ் இன்றைக்கு உயரமான படிகளில் சென்று உள்ளே செல்கிற இப்படி இருக்கவில்லை. காபத்துல்லாஹ்வுடைய வாசல் தரையோடு சமமாகத்தான் இருந்தது. அந்த சூழலில் உள்ளே அனுப்பிவிட்டார்கள். அனுப்பி கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்து விட்டது. ஆண் குழந்தை பிறந்து விட்டது. குழந்தையின் தாயமாக வெளியே வருகிறார்கள். வந்தவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், நான் எஞ்சிய தவாஃபினுடைய எஞ்சிய சுற்றுக்களை முடித்துவிட்டு வருகிறேன் என்று அனுப்பிவிட்டார்கள். சுற்றுக்களை முடித்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு நேர வருகிறார்கள். வந்தால் அந்த வீட்டில் குழந்தை பிறந்த வீட்டில் ஒரு ஆரவாரம் இருக்குமே, அந்த ஆரவாரம் இல்லை. அதுவும் அரபு நாட்டில் அன்றைக்கு உள்ள காலத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தை பிறந்த வீட்டிற்கென்றே ஒரு ஆரவாரம் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு. அந்த மகிழ்ச்சி காணும், அந்த குதூகலத்தை காணவில்லை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லோரும் சோகமாக இருக்கிறார்கள். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன என்று கேட்டார். எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே, என்ன விஷயம் கேட்டாங்க. உள்ளே சென்று நீங்கள் தான் பாருங்களேன், நீங்கள் தான் உள்ளே சென்று பாருங்களேன் என்கிறார். என்ன என்று கேட்டால், குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். ஆனால் குழந்தை இன்னும் கண் திறக்கவில்லை. குழந்தை இன்னும் கண் திறக்கவில்லை என்ற போது லேசாக புன்னகைத்துக் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காரணம் எல்லாம் அறிந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குழந்தை கண் திறக்காததனுடைய காரணத்தை விளக்கி வைத்துக் கொண்டு சென்றார்கள். எங்கே குழந்தையின் இடத்திலே தாருங்கள் என்று கேட்டார்கள். குழந்தை கொடுக்கப்பட்டது. குழந்தையை தன்னுடைய இரு கரங்களாலே வாங்கிக் கொண்டு எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் அதற்காகவே காத்திருந்த அந்த குழந்தை கண்ணை திறந்து முதலாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார். அதற்காகவே காத்திருந்த குழந்தை முதலாக கண் திறந்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகம், அவருடைய அருள் முகத்தை பார்த்து கண்டிருந்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியிலே வேறித்த பழத்தை வாங்கி அதை தங்கள் வாயிலே வைத்து நன்றாக சுவைத்து அதை தன் உமிழ்நீரோடு சேர்த்தெடுத்து குழந்தையினுடைய வாயிலே ஊட்டுகிறார்கள். குழந்தையின் வாயிலே ஊட்டுகிறார்கள். இப்போது பாருங்கள், குழந்தை பிறந்தது எங்கே? காபத்துல்லாஹ் உள்ளே, காபா உள்ளே பிறந்தது. கண் திறந்தது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை பார்த்து. அவர்கள் உண்ட உணவு, அந்த குழந்தை உண்ட முதல் உணவு முத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உமிழ்நீர். எவ்வளவு பாக்கியம்! இப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய இன்றைய நாளினுடைய ஞாபக நாயகர் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கேட்டார்கள். தண்ணீர் கொடுக்கப்பட்டது. குழந்தையை நீராட்டினார்கள். நீராட்டும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த குழந்தையை நீராட்டுகிறேன், ஒரு நாள் வரும் இந்த குழந்தை என்னை நீராட்டும், ஒரு நாள் இந்த குழந்தை என்னை நீராட்டும் என்று சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான குடும்பங்களே, முதலாக உடலில் சேர்ந்த உணவு உலகத்திற்கு வந்து முதலாக உடலில் சேர்ந்த உணவு எது? முத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உமிழ்நீர். ஞானத்தினுடைய பானம் அது, ஞானத்தின் பானம். சங்கைக்குரிய ஷேகுமார்கள் பல தரீகாக்களிலே அவர்கள் தங்களுடைய முரீதீன்களுக்கு ஞானங்களை புகட்டுவது தான் உண்ட உணவுகளின் வழியாக, தான் குடித்துவிட்டு கொடுத்த பாலின் மூலமாக, தான் குடித்துவிட்டு கொடுத்த தண்ணீரின் மூலமாக. அதற்காகவே ஆஷிகீன்களான முரீதீன்கள் காத்து கிடப்பார்கள். வரலாறுகள் உண்டு. சையதுனா ஷாஜா முஹையீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்கு சொந்தமான தோட்டத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பகுதியாக கடந்து போன சையதுனா இப்ராஹிம் தந்தோஜி ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போகிறார்.
காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி அதை வாயில போட்டாங்க, அதை சாப்பிட்டார்கள். அவ்வளவுதான், அவர்களுக்கு அண்டலம் முழுவதும் கரங்கள் போன்று சுற்றியது. அவர்களுக்கு ஏதோ ஒன்று செய்தது. அந்த எல்லோருடைய உள்ளே சென்ற போதுதான் இதற்கு பிறகு அவர்களுடைய இந்த உலகத்தினுடைய ரகசியங்கள் திரைகள் எல்லாம் அகன்றது. இது சராசரியான சாதாரண மனிதர் அல்ல, அவர்கள் தந்த அந்த உணவு சாதாரணமானது அல்ல என்று அவர்களுக்கு புரிய துவங்கியது. அதற்கு பிறகுதான் அவர்கள் தங்களுடைய ஞானத்தை தேடி இந்த தோட்டத்தை விட்டுவிட்டு ஞான தேட்டத்திலே புறப்பட்டார்கள் என்ற வரலாற்றை பார்ப்போமே. இப்படி சையதுனா இப்ராஹிம் கந்தோஜி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு மனிதர் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு எல்லுருட்டை ஞானத்தினுடைய சிகரமாக திகழ்கிற காஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு ஞானக்கோட்டையை உருவாக்க முடியும் என்றால் அத்தனை ஞானத்திற்கும் மேலான ஞானத்தின் ஊற்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீரை உண்டவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு முதலாக அவர்களின் இரத்தத்தில் கலந்தது. அவர்கள் இரத்தத்தில் கலந்தது முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உமிழ்நீர் தான். அவர்கள் அறிவின் தலைவாயில் என்பதற்கு அடிப்படையே இதுதான். அறிவின் தலைவாயில் என்பதற்கு அடிப்படையே இதுதான் தோன்றுகிறது. அடுத்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவனிப்பிலே தான் வளர்ந்தார். ஏனென்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் தந்தையாருடைய மரணத்திற்கு பிறகு சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை வளர்த்தவர்கள் சையதுனா அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகன் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள், தன்னை வளர்த்த பெற்றோர்கள் அவர்களின் பிள்ளையை தான் வளர்ப்பது என்று முடிவெடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கர்தாரில வளர்றாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் கிழமையில தங்களுடைய 40வது வயதில் திங்கள் கிழமையில அவர்களுக்கு முதலாக நுபுவத்தினுடைய பிரகடனம் செய்தார்கள். தன்னை நபி என்று அறிவித்தார்கள். திங்கள் கிழமை. செவ்வாய் கிழமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. திங்கள் கிழமை மறுநாள் செவ்வாய் கிழமையே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலேதான் முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பட்டியல் எடுக்கிற போது கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, ஆண்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, வாலிபர்கள் இளைஞர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று பட்டியல் சொல்வார்களே, அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்களில் என்றாலும் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனாலேதான் அருமை நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்திய காலங்களிலே அதை குறித்து சிறப்பாக சொல்லி காட்டினார். சையதுனா சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அதே கிரந்தங்களிலே பதிவிட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், என்னை முதலாக ஈமான் கொண்டவர் இவர். வஅவ்வலு மன் யுஸாஃபிஹுனி ஃபில் கியாமா, கியாமத்தில் என்னை முதலாக முஸாஃபஹா செய்யக்கூடியவரும் இவர்தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் முந்தியவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனாலேதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொல்கிறோம். அவர்களுடைய சங்க முகத்தை இறைவன் சங்கையாக்கி வைப்பானாக. என்ன காரணம்? 2 காரணங்களை சூஃபியாக்கள் சொல்வார்கள். ஒன்று, அவர்கள் முதலாக முகம் பார்ப்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுகத்தை. இன்னொன்று, அவர்கள் அஸ்னாம்கள் சிலைகளுக்கு முன்னால் சிரம் தாழ்த்தியதே இல்லை. சிலைகளுக்கு முன்னாலே அவர்கள் சிரம் தாழ்த்தியதே இல்லை. அந்த சிறப்புக்குரியவர்கள் யார்? சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனாலே அருமை நாயகம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்லுகிற போது, இன்னஹாதா அவ்வலு மன் ஆமன பி வ அவ்வலு மன் யுஸாஃபிஹுனி யௌமல் கியாமா என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் தன் வீட்டிலே இருந்து தொழுகிறார்கள். அப்போது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு இரவு சிறு வயது அவர்களும்
சித்தமில்லை என்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையில் இருக்கும் போதே அவர்களை இடது கையால் பிடித்து தன் வலது பக்கத்திலே நிறுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இளம் வயதிலிருந்தே பார்த்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிறப்பிலிருந்து தொடர்பு கொண்டவர்கள். பிறப்பிலிருந்து தொடர்பு. பல சஹாபிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஆனால் தான் பிறந்ததிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி தினம் வரையில் தன் வாழ்க்கையில் முழுமையாக இருந்தவர்கள் செய்தார்கள் எல்லாம். அப்படி ஒரு பாக்கியம் அவர்களுக்கு. அதனால கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சஹாபிகளுக்கு புரிய வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு யார், அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய தரஜா என்ன என்பதை பல சந்தர்ப்பங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைத்துக் கொண்டே இருந்தார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் போனோம். மக்காவிலிருந்து புறப்பட வேண்டியிருக்கிறது. வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் எதிரிகள். அந்த சூழலில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படுக்கை இருக்கிறதே, அந்த அவருடைய முபாரக்கான அந்த கட்டிலே அவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதரமோத் என்ற அந்த போர்வையை போர்த்திக் கொண்டு படுத்திருந்தவர்கள் யார் தெரியுமா? சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்தில் இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஆபத்தான இடம். காரணம் என்ன? எதிரிகள் வீட்டை சுற்றி இருக்கிறார்கள், முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார்கள். இவர்களுடைய கண்களிலே மண்ணை தூவிவிட்டு போய்விட்டார்கள். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்ற ஆயத்தை ஓதி மண்ணை எடுத்து தூவினார்கள். கண்ணை கொட்ட கொட்ட திறந்து வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போனது தெரியவில்லை. அவர்கள் போய்விட்டார்கள். அதிகாலையானது. எல்லோரும் உள்ளே வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் வாயை உயர்த்தினான். இன்னொருவன் சொன்னான், கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்றான். முகத்தினுடைய திரை நீக்கி பார்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணல. நாம் மோசம் போய்விட்டோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார். எங்கோ போய்விட்டார். தேடுங்கள் என்று புறப்பட்டு விட்டார். ஒரு வாயை உயர்த்தினானே. இன்னொரு சொன்னான், கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்று. அப்படி அவன் சொல்லவில்லை. ஆனால் என்ன ஆகியிருக்கும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் ஷஹீதாக நேர்ந்திருக்கும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று சேர்ந்து விட்டார்கள். மதீனாவுக்கு சென்றாலும் மதீனாவுடைய எல்லையில் இன்றைக்கு மஸ்ஜிதுல் குபா இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மதீனா உள்ள போயிரல, எல்லையிலே இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, உரியவர்களுடைய அமானிதங்களை எல்லாம் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு நீங்கள் வந்து விடுங்கள். நீங்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அமானிதங்கள் யாருக்கு எது தெரியுமா? வெளியிலே கொலைகளுக்காக ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறானே, அவர்களுடைய அமானிதங்கள் எல்லாம் இருக்கிறது. வரலாற்று ஆச்சரியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவரிடத்திலே அமானிதம் கொடுத்து வைத்திருக்கிறோம், அவரை கொலை செய்ய வந்திருக்கிறோம், நம்முடைய பொருள்கள் பழுதுபட்டு போய்விடுமே, நம்முடைய பொருள்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்று அவர்கள் பயப்படவில்லை. என்ன காரணம் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் அல்-அமீன். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். அதனாலே அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அமானிதம் பழுது போகாது, நிச்சயம் கிடைக்கும் என்று யாரிடத்தில் அமானிதம் கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் கொலை செய்ய முனைந்தார்கள் எதிரிகள். இந்த சூழல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரியவர்களிடத்தில் அமானிதத்தை கொடுத்து விட்டு மதீனா ஷரீஃப் வந்துட்டாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சேர்ந்து விட்டார்கள். சஹாபாக்கள் சூழ இருக்கிறாங்க. நடப்பை சொல்றாங்க, என்ன நடந்துச்சு, வந்த விஷயம். ஒரு வாழை வைத்தினான், இன்னொரு நிற்க சொன்னான். முகத்தை திறந்து பார்த்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போது அங்க ஒரு சஹாபி கேட்டாங்க, சரி எல்லாம் சரி அலிநாயகமே, எவ்வளவு ஆபத்தான இந்த கட்டம், அந்த மரண படுக்கையிலே உங்களுக்கு எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு கேட்டாங்க. கரணம் தப்பினால் மரணம், அந்த ஆபத்தான சூழலில் உங்களுக்கு எப்படி தூக்கம் வந்தது? மரணப்படுக்கை என்னவாது, எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு கேட்டாங்க. சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவின் தலைவாயில் அல்லவா, என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்போதும் இரவு தூங்க போனால் பகலில் விழித்திருக்க
எழுந்திருப்போம், நாளை எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையோடு யாரும் தூங்க முடியாது. நம்ம துஆ என்ன ஓதி சொல்றோம்? அல்லாஹ் பிஸ்மிகா அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் மரணிக்கிறேன். அமூது, மரணிக்கிறேன். வ அஹ்யா, திரும்ப நான் ஹயாத்தாக உயிர் பெறுவதும் உன்னுடைய திருநாமத்தை கொண்டுதான். எனவே தூக்கமே ஒரு மரணம். இதனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபா வ இதா அஸ்பஹத ஃபலா தன்ததிரி மஸா. நீங்க காலையில் இருந்தால் மாலை வரும் என்று நம்பாதீர்கள். மாலையிலே நீங்கள் இருந்தால் மறுநாள் காலை வரும் என்று நம்பாதீர்கள். ஏன்? மனிதனுடைய மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். வல் மௌத்து அதுனா மின் ஷிராக்கில் அழகி. மௌத்து, மரணம் என்பது மனிதனுடைய செருப்பில் மாலையுடன் நெருக்கமாக இருக்கிறது சொன்னார்கள் சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அப்படி இருக்க எந்த ஒரு மனிதனும் இரவில் படுக்கைக்கு செல்லும் போது காலையில் எழுந்திருப்போம் என்ற தைரியத்தோடு படுக்க முடியாது. அது வயோதிகர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், அப்படி படுக்கவும் கூடாது. சீனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அன்றாட கொடுக்கல் வாங்கல், யாருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டும், யாரிடமிருந்து நான் வாங்க வேண்டும், யாருக்கு நான் கடன் கொடுத்திருக்கிறேன் என்பதை எழுதி தன் தலையணைக்கு கீழானே வைக்காமல் தூங்குவதே இல்லை. ஏன்? நமக்கு இப்பதான் 40 வயசு ஆகுது, இன்னும் 25-30 வயசு இருக்கு என்ற நம்பிக்கையா? இல்லை. எப்போது வேணுமானாலும் மரணம் வரலாம். மரணம் என்பது அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதனால நான் எப்போதும் இவ்வளவு நிம்மதியாக தூங்கியதில்லை, ஆனால் இன்றைக்கு தூங்கினேன். அன்றைக்கு தூங்கினேன். என்ன காரணம் தெரியுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, உரியவர்களிடத்தில் அமானிதத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் மதீனா வந்து சேருங்கள் என்றார்கள். அந்த சேருங்கள் என்ற ஒற்றை வார்த்தை போதும் என் வாழ்நாளுக்கான உத்தரவாதம், என்னுடைய வாழ்நாளுக்கான உத்தரவாதம். வந்து சேருங்கள் என்று சொன்னது யார்? அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு எனக்கு அவர்களை போய் சேருகிற வரையில் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது என்று நான் நம்புகிறேன் என்றார்கள் செய்வார்கள். ஒரு ரகசிய செய்தி, ராணுவ ரகசிய செய்தி. ஒரு சஹாபி மக்காவிற்கு எழுதி அனுப்பிவிட்டார். ரகசிய செய்தி போய் கொண்டிருக்கிறது மக்காவிற்கு. அந்த ராணுவ ரகசியம் மக்காவிற்கு போய் சேர்ந்தால் அது முஸ்லிம்களுக்கு, மதீனாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு பாதகம். எழுதியது ஒரு சஹாபி தான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சஹாபிகளை அழைத்தார். சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அது முக்கியமானது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரை அழைத்து 3 பேர் உதவி வீரர்கள். 3 பேரை அழைத்து நீங்க 3 பேரும் செல்லுங்கள், வேக வேகமாக செல்லுங்கள், உங்களுடைய குதிரைகளை ஓட்டுங்கள். ரௌதத்துல் ஹாஃபின் ஒரு இடம், அங்கே நீங்கள் போகும்போது அங்க ஒரு பெண்மணி இருப்பார்கள். அந்த பெண்மணி வாகனத்தில் போய் கொண்டிருப்பார். அந்த பெண்ணிடத்திலே கேளுங்கள், ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி அவர்கள் தந்த அந்த கடிதத்தை தாங்கள் கேட்டு வாங்கிப்பாங்க. இவர்கள் 3 பேர் போறாங்க. ஏற்கனவே இவர்கள் புறப்பட்டு போய்விட்டார். யார்? அந்த பெண்மணி போய்விட்டார். இது ஒரு ரகசியமாக அனுப்பப்படுகிற செய்தி. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரகசியம் எங்கே? எது ரகசியம்? அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாத்தையும் தெரிவித்து விட்டான். எனவே ரகசிய செய்தி போய் கொண்டிருக்கிறது என்பதை விளங்கினார். இப்போது 3 பேரை அனுப்புகிறார். ஏற்கனவே போய்விட்ட ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய குதிரையின் வேகம், இங்கே புறப்படுகிறவர்கள் இவர்களின் குதிரையின் வேகம், இவை அனைத்தையும் அனுமானித்து எங்கே அந்த பெண்ணை சந்திக்க முடியும் என்பது வரையில் மிக துல்லியமாக ஆய்வு செய்து அந்த ரௌதத்துல் ஹாஃப் என்ற இடத்துல போய் பாருங்க. அந்த பெண்ணை போய் கொண்டிருப்பார். அவர்கள் எழுதுறாங்க. சரியான சஹாபிகள் 3 பேர் வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். அதே பெண்ணை ஏமாற்றிட்டாங்க. ஒரு இடத்துல இருக்கிற அந்த கடிதத்தை கொடுங்க, குளம் அப்படி இல்லை, அப்படி ஒரு கடிதம் எல்லாம் இல்லையா? சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தெரியுமா, சராசரியாக நாம இருந்திருந்தார். சரி, இந்த பண்டி இல்லைன்னு சொல்றாங்க. சரி, வேற ஏதாவது நிற்கிறாங்களான்னு திரும்பி பார்த்துருப்போம், வேற ஏதாவது பெண் இருக்கிறாங்களான்னு பார்த்துருப்போம். சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரௌதத்துல் ஹாஃப் என்றார்கள். ரௌதத்துல் ஹாஃப் என்ற வார்த்தையை சொன்னது யார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்ன வார்த்தை நேராக தவறாக இந்த இடத்தில் இருக்கிற ஒரே பெண்ணை தான் தந்து விடுகிறார்கள். கடைசி அந்த பெண்மணி தன்னுடைய முடிகளுக்கு உள்ளாலே மறைத்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த கடிதம் வந்து சேர்ந்தது. இந்த செய்தியை எல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் இருந்தபோது இதை இந்த ராணுவ ரகசியத்தை வெளியேற சொன்னாங்களே, அந்த
ரசூலுடைய ரகசியத்தை எப்படி வெளியில சொல்லலாம்? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இப்படி சொல்லிவிட்ட இவருடைய கருத்தை விட்டுகிறேன் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உமரே விட்டுவிடுது. அது யார் தெரியுமா? பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி. அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு ஆசையும் நீங்க என்ன வேணுமானாலும் செய்கிறான். எனவே அவர்கள் செய்தது கூட தவறாக அல்ல. இதன் மூலம் இந்த செய்தி மக்காவிற்கு சென்றால் அதன் மூலம் மக்காவில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குமே என்ற எண்ணம் தானே தவிர அல்லாஹ்வின் ரசூலுக்கு மோசடி செய்கிற எண்ணத்தில் அல்ல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வைத்திருந்தார்கள் பாருங்க. எவ்வளவு பெரிய ராணுவ ரகசியம். செய்தியை போகவில்லை, போகவிடாமல் தடுத்து விட்டார்கள். ஆனாலும் கூட அந்த சஹாபியை எவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திக்கு வருகிறோம். அங்கே ரௌதத்துல் வஃபா என்ற அந்த இடத்திலே இருக்கிற அந்த பெண்மணி இடத்திலே தான் கடிதம் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அதற்கு மாற்று கருத்தாக சிந்திக்க வேண்டும். அந்த ஒற்றை வார்த்தை அதை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு உள்ளாலே போய்விட்டார்கள். சஹாபிகள் ஒவ்வொருவரும் இரண்டு சஹாபிகள், ஒரு மக்காவாசி ஒரு மதீனாவாசி, ஒரு மக்காவாசி ஒரு மதீனாவாசி, இரண்டு பேராக சகோதரர்களாக ஆகிவிட்டார். நீங்க இரண்டு பேரும் சகோதரர்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைக்கிட்டு எல்லாரும் சேர்த்து விட்டாங்க. சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு தனித்து இருக்கிறார். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் இரண்டு பேரா சேர்த்துட்டீங்க, நான் தனியா நிற்கிறேன், என்னை யாரோடும் சேர்க்கவில்லையே என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, இம்மையிலும் மறுமையிலும் நீர் எனக்கு சகோதரராக இருக்கிறீர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்துக் கொண்டார். ஒவ்வொரு இரண்டு சஹாபிகளையும் சேர்த்து விட்டார்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சேர்த்துக் கொண்டார்கள். அப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்ப்பு இருக்கிற இடங்களில் எல்லாம் அதை பதிவு செய்து கொண்டே இருந்தார். அகல் யுத்தம் இருக்கிறதே, மதீனாவை சுற்றிலும் பெரும் வெள்ளம் தோண்டப்பட்டது, துளி தோண்டப்பட்டது. எதிரிகள் மதீனா உள்ளே வராமல் இருப்பதற்காக அவ்வளவு பெரிய பள்ளத்தை தாண்டி வர முடியாது. அதற்கு ஆழம் அகலம் நீளம் இருக்கிறது. உதாரணமாக வண்டில் ஒரு சூர் மிருக காட்சி சாலைக்கு போனால் அங்கே நாம் பார்க்கலாம், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், நம் கண்கட்டி தூரத்தில் இருக்கும். அவர்கள் அதற்கும் நாம் நிற்பதற்கு மத்தியிலே ஒரு பள்ளம் இருக்கும், இடைவெளி. அதை தாண்டி வர முடியாது. ஏனென்றால் ஒரு புலி எவ்வளவு தூரம் தாண்ட முடியுமோ அந்த அளவை விட கொஞ்சம் அதிகப்படுத்தி வைத்திருப்பார். ஒரு சிங்கம் எவ்வளவு தூரம் தாண்ட முடியுமோ அதை விட கொஞ்சம் அகலத்தை வைத்திருப்பார்கள். அதை தாண்டி தாண்ட முடியாது. இப்படி குதிரையாலும் தாண்ட முடியாத அளவிற்கு மதீனாவை சுற்றி குழி தோண்டி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கான தடுப்பு செய்தார், போர் நடக்காமல் இருப்பதற்காக. இப்படி இருக்க அம்ர் இப்னு அப்துல் உத்து என்று சொல்லக்கூடிய ஒருவன் தன் குதிரையின் வேகத்தில் அதை தாண்டி விட்டார், எல்லைக்கு வந்து விட்டார். யாராவது வாருங்கள், நான் போரிடுகிறேன் என்றார். சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள், யார் சொல்லலாம், நான் போகிறேன், அமருக்கு அவர்கள் என்றார். சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள், யார் சொல்லலாம், என்னை விடுங்க, நான் போகிறேன் என்றார். இல்ல, வேணாம், இருங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. அவன் யார் தெரியுமா? அம்ர் இப்னு அப்துல் உத்து. ரொம்ப பெரிய கேடை, ரொம்ப பெரிய வெறிபிடித்தவன். அவனிடத்தில் நீங்கள் போக வேண்டாம், இருங்கள் என்றார். ஆனால் அவன் விடவில்லை. யாராவது வாருங்கள் என்றார். ஒரு கட்டத்தில் சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம், எனக்கு அனுமதித்தார்கள், நான் போகிறேன். நீங்கள் அனுமதித்த தரப்புக்கு நான் போகிறேன். ஏனென்றால் இனி போகவில்லையானால் அவன் இன்னும் அடர்ந்தேறுவான். அந்த சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரம் கொதிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாதகன் இந்த குழியையும் தாண்டி அகலையும் தாண்டி வந்து விட்டானே. இந்த சூழலில் சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் சொல்றாங்க, என்ன நான் போறேன். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யுத்தத்துல ஒரு எதிரி
அவர்களை பற்றி பேசணும்னா அவர்களின் அறிவை பற்றி, அறிவின் சிகரத்தை பற்றி, அவர்களின் வீரத்தை பற்றி, அவர்களின் விவேகத்தை பற்றி, அவர்களுடைய ஆன்மீகத்தை பற்றி, ஞானத்தை பற்றி, இப்படி அறிவியலாக அவர்கள் பல துறைகளிலும் விற்பனராக இருந்தவர்கள். இப்போ அமருல்லா அப்துல் அவனை எதிர்ப்பதற்காக போகிறார்கள். அப்படி போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தாங்க. என்ன தெரியுமா? பத்ர் யுத்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர் உபைதா இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களோடு உடன் பிறந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகன் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரர். அவர்கள் பத்ர் யுத்தத்தில் ஷஹீதாக விட்டார். உஹது யுத்தத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக விட்டார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சச்சா முறை ஒன்று, இன்னொரு முறையில் தாய் வழியில் சகோதரர். தாய் வழியில் ஆமினா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகன். எனவே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர் கூட. அவர்கள் உஹது யுத்தத்தில் ஷஹீதாக விட்டார்கள். இப்போது ஹந்தக் அகழ் யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். சையதுனா ஸகரியா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு குழந்தை பாக்கியத்திற்காக கேட்டார்கள். யா அல்லாஹ், என்னை வாரிசு இல்லாமல் ஆக்கிவிடாதே நாயனே, என்னை தனியாக ஆக்கிவிடாதே நாயனே என்று கேட்டார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகத்துவத்தை, அந்த சகோதரத்துவத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வெளிப்படுத்தினார்கள். யா அல்லாஹ், பத்ர் யுத்தத்தில் என்னுடைய சகோதரர்கள் உபைதாவை இழந்து விட்டேன், உஹது யுத்தத்தில் ஹம்ஸாவை இழந்து விட்டேன், அகழ் யுத்தத்தில் அலியை இழந்து விடக்கூடாது நாயனே. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன் என்று எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். தபூக் யுத்தம் பயணம் புறப்படுவதற்கு எல்லோரும் தயாராகிவிட்டார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் செய்த நீண்ட தூர பயணம் எது? தபூக் தான். அப்படி போகும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போகிறீர்கள், இயலாதவர்கள், உடல்நலம் குறைவானவர்கள், பெண்களை விட்டுவிட்டு போகிறீர்கள், அவர்களோடு என்னையும் விட்டுவிட்டு போகிறீர்கள் நாயகமே, என்னையும் விட்டுட்டு போறீங்களே, நான் என்ன இல்லாதவனா, இயலாதவனா, உடல்நலம் குறைவானவனா, அல்லது பெண்களிலே உள்ளவனா, ஏன் அப்படி விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டபோது அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அலியே, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரோ அப்படி எனக்கு என்னுடைய இடத்தை நான் உங்களை விட்டு செல்கிறேன். எப்படி ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க செல்லும் போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு சென்றார்களோ அப்படி உங்களை நான் விட்டு செல்கிறேன் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை கூடுதலாக சொல்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சல்மா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைவிட்டுக் கொண்டு ஹாதா அலி இப்னு அபீ தாலிப், இது அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிவிட்டு லஹ்முஹு லஹ்மி வ தமுஹு தமி ஃபஹுவ மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன் மூஸா இல்லா அன்னஹு லா நபிய பாதி. இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய உடல் சதை என்னுடைய உடல் சதை போன்றது, அவர்களின் உடலில் ஓடுகிற இரத்தம் என் உடலில் ஓடுகிற இரத்தத்தை போன்றது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோ அப்படி எனக்கு அலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஆனால் நபிமார்கள் நுபுவத்தினுடைய வருகை முடிந்து போய்விட்டது, எனவே நபியாக அல்ல, என்னுடைய இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள் என்று எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி நாயகம் யாருங்கிறதை சஹாபிகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அது ரொம்ப சஹாபிகள் புரிந்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்துல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், சூழ சஹாபிகள் அவர்கள் அனைத்து அமர்ந்திருக்கிறார், ரொம்ப நெருக்கமாக வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்போதுமே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக அவர்கள் போட்டி போடக்கூடியவர்கள் சஹாபிகள். அப்படி அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு தாமதமாக வர்றாங்க. வந்தால் சூழ கூட்டம் எல்லா சஹாபிகளும் இருக்கிறாங்க.
எல்லாம் இருப்பதற்கு இடம் எங்கே இருக்கிறது? அலி ரலியல்லாஹு அப்படியே வர்றாங்க. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக பார்க்கிறார். சஹாபில யார் இடம் கொடுக்குறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கிறாங்க. பார்த்தால் எப்போதும் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கி அமரக்கூடியவர்கள் சீதனா அலி ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்கள் சற்று நகர்ந்து அழிய எங்க வாங்கன்னு சொல்லி தனக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் அவர் வைத்து கொண்டார். இங்க வந்து உட்கார்ந்தார். வைத்த உடனே ஸ்ரீராம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூபக்கர் இன்னமா யஅரிஃபுல் ஃபضல லிஅஹ்லில் ஃபضலி அஹ்லுல் ஃபضல். இன்னமா யஅரிஃபுல் ஃபضல லிஅஹ்லில் ஃபضலி அஹ்லுல் ஃபضல். சிறப்புக்குரியவர்கள் அவர்கள் சிறப்பை சிறப்பானவர்கள் அறிவார்கள். சிறப்புக்குரியவர்கள் அவர்களின் சிறப்பை சிறப்பானவர்கள் அறிவார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இடத்தில் இருந்தவர்கள் யார்? சீனா அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்பை சொல்வார்கள். அதனாலே தான் சஹாபிகள் பல சந்தர்ப்பங்களில் பல கட்டங்களிலும் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய நிலைப்படுத்தினார். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதிரத்தோடு தொடர்பு சீனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற அந்த பாக்கியம் 3 அம்சம் சஹாபிகள் வேற யாருக்கும் கிடைக்கல. வேற யாருக்கும் கிடைக்கவில்லை. ஒன்று, அவருடைய அருமை மகன் ஃபாத்திமா நாயகி மனம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லையா? எல்லா சஹாபிகளும் ஆசைப்பட்டார். சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார சொல்லலாம் மகள் ஃபாத்திமா மனம் முடிக்கணுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாயிலிருந்து கேட்டுவிடக்கூடியவர்கள் அல்ல. என்ன காரணம்? ஹைபத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கம்பீரத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த பாசம். உடனே வாயிலிருந்து கேட்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல சரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து செய்தி சொல்லிவிட்டு போகிறார்கள். யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு மின் அஸ்ஹாபிக தலாதா. நாயகமே, அல்லாஹ் தஆலா உன்னுடைய தோழர்களிலே 3 பேரை நேசிக்கிறான். நானும் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த 3 யார்? ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேர் சொல்லிவிட்டு யா ரசூலல்லாஹ் சுவர்க்கம் 3 பேரை நேசிக்கிறது. உங்கள் தோழர்களில் 3 பேரை சுவர்க்கம் நேசிக்கிறது என்று சொன்னார். இந்த 3 பேர் யார் என்று சொல்லவில்லை. சரி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். வெளியில வந்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்துருக்காங்க. நேரா போய் சொன்னாங்க, அபூபக்கர் நாயகமே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து செய்தி சொல்லிட்டு போகிறார், சுவர்க்கம் 3 பேரை நேசிக்கிறது. நான் ரசூலுல்லாஹ் கேட்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா கேட்க வாங்கி வரல, கேட்க முடியவில்லை. ஏன்? சஹாபிகள் அப்படிப்பட்டவர்கள். சீனா பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க முன்னுக்கு போவார்கள். அப்படி கேட்காமலேயே கடந்து போன நாட்கள் 2 வருடங்கள் கழிந்தது. 2 வருடம் ஆயிடுச்சு, கேட்கல. என்ன காரணம்? வாயை திறந்தால் காற்று வரும், வார்த்தை வராது. அப்படி ஹைபத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு கேட்க முடியல, நீங்க வேணுமா கேட்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் எப்படி அதை போய் கேட்பேன்? நான் அதிலே உள்ளவன் இல்லையே, சுவர்க்கம் நேசிக்கக்கூடியவர்கள் உள்ளவன் இல்லையே, நான் போய் கேட்க மாட்டேன்ட்டாங்க. யார்? சுவர்க்கத்தை கொண்டு போனதிலேயே நன்மாராயம் சொல்லப்பட்ட சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, போனால் சில அமர் எல்லாம் வர்றாங்க. அமரை எல்லாம் விஷயம் தெரியுமா? இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க, நீங்க போய் கேளுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அது யாரும் நீங்க போய் கேளுங்களே என்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா அதே பதில் அமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு சரி, நான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க,
ஒயில்ல மக்கள் மேலும் அம்பதுதான் அப்படி இல்லைன்னாலும் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் சொல்லிவிட்டு நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யார சொல்லலாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் சொன்னாங்களே, அப்படி சுவர்க்கம் நேசிக்கிற அந்த 3 பேர் யாருன்னு கேட்டபோது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மின்ஹும் யாரே, முதல்ல அதில் நீங்க ஒரு ஆள், நீங்கள் அதிலே முதலாவதா என்று சொல்லிவிட்டு அம்மாருடைய யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரும் சேர்த்து விட்டார். எதற்காக சொல்லுகிறேன், அப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இளமையிலிருந்தே நெருக்கமாக இருந்தாலும் கூட அப்படியெல்லாம் போய் எதையும் வாய் திறந்து கேட்டுவிடக்கூடியவர்கள் அல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனாலும் ஒரு விஷயத்தை வாய் திறந்து கேட்டார்கள். யார சொல்லலாம், உங்க மகன் ஃபாத்திமா நபிய எனக்கு மனம் பிடிச்சிட்டாங்களேன்னு கேட்டாங்க. தன் மகளையும் மனம் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள், இளம் வயது மகளை. அப்படி இருக்கு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார், பதில் சொல்லல. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் கிளம்பிவிட்டார். அதாவது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று யார சொல்லலாம், எனக்கு நீங்க ஃபாத்திமாவை மனம் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒரு விஷயம், எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எல்லா தொடர்புகளும் இந்த உலகத்தோடு அறுந்து போய்விடும். முதல தொடர்பு நின்று போய்விடும். ஒரே ஒரு தொடர்பு, என்னுடைய அஹ்ல பைத் தொடர்பு இருக்கிறதே, அது சுவர்க்கத்திலும் தொடர்பு நன்றாக இந்த ஒன்றை தொடர்வதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. வேற ஒன்று காரணம் இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்திலும் உடல் ரீதியான உதிரம் ரீதியான இரத்த சொந்தம் எனக்கு சுவர்க்கத்திலும் தொடர வேண்டும் என்ற ஆசை கேட்கிறாங்க. ஃபாத்திமாவை மனம் பிடிச்சிருக்காங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க, கொடுக்கவில்லை. இப்படி இருக்க இந்த 2 பேரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று, அலியே, நாங்கள் 2 பேரும் கேட்டோம், பதில் சொல்லவில்லை. நாங்கள் நினைக்கிறோம் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த இதயத்தில் நீங்கள் இருப்பதாக நினைக்கிறோம், நீங்க போய் கேளுங்க. எப்படி ஒரு தான் கேட்டு கிடைக்காத ஒன்றை அவர்களுக்காவது கிடைக்கட்டும் என்று நினைப்பது எப்படிப்பட்ட குணம்? இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸஸா. அவர்களுக்கு என்ன தேவை இருக்கும், ஆசை இருக்கும், ஆனாலும் பிறரை முற்படுத்துவார்கள். தனக்கு கிடைக்கல, ஆனாலும் அலிநாயகனை மிக போய் கேட்க. அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கவில்லை. சுவர்க்கம் நேசிக்கிறவர்கள் யார் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கவில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கவில்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். இங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, நான் கேட்க மாட்டேன், என்னால் கேட்க முடியாது. இரவையிலிருந்து அவர்கள் கை தொட்டு வளர்ந்தவன். அவங்க வீட்டில் போய் என்ன அவங்களுக்கு வருமானம் இருக்குங்க எப்படி என்னால் சொல்ல முடியும்? நான் முடியாது, நான் போய் கேட்க மாட்டேன். ஆனா இந்த 2 மூத்த சஹாபிகள் வலியுறுத்தி போக போய் எல்லாம் ரசூல் இடத்துல போய் அவர்களே எழுதலை என்கிறார்கள். அலிநாயகம் வந்தாங்க, வந்து முன்னாலே அமர்ந்தார்கள், ஒன்றும் சொல்லலை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. கேட்டாங்க, என்ன அலியே, ஃபாத்திமாவை மனம் பிடிக்கவா கேட்க முடியுங்க? அலிநாயகம் ரலியல்லாஹு தலையை செஞ்சார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் அந்த திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஃபாத்திமாவின் மகவை ஃபாத்திமாவின் மகள் தவறு சாத்தியமான நபி முடித்த அதையும் சித்தி ஃபாத்திமா என்று ஃபாத்திமா நாயகத்தில் சொல்வாங்க. அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் ஃபாத்திமா, ஃபாத்திமா பின்த் ஹசன். ஃபாத்திமாவின் மகனை அலிநாயகத்தை, ஃபாத்திமாவின் மகள் தமக்கு ஹரியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் ஃபாத்திமா, ஃபாத்திமாவின் மகவை ஃபாத்திமாவின் மகன் தனக்கு ஃபாத்திமான நபி முடித்த அதையும் சித்தி ஃபாத்திமா. 3 ஃபாத்திமா இல்லை. அல்லாஹ்வால நிர்ணயிக்கப்பட்ட பிரகாரம் திருமணம் நடந்தது. சரி, அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் திருமணம் முடிக்கிற பாக்கிய அலிநாயகத்துக்கு கிடைச்சது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இவர்களுக்கு 5 குழந்தைகள். அலிநாயகம் ஃபாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹஸின் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைனப் உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா 2 பெண் குழந்தைகள் ஃபாத்திமா நாயகம். சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து விட்டார்கள். ஃபாத்திமா நாயகி கேட்டாங்க, கிடைக்கல.
சொல்றாங்க, வேறொரு இல்லை, சுவர்க்கத்தின் நபியினுடைய இரத்த தொடர்பு வேண்டும் என்பது ஒன்றே தான். ஃபாத்திமா நாயகியுடைய மகளை மனமுடித்தார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே, முதலில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளை மனமுடித்தது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ யஅலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அவருடைய மக்கள் போய், அந்த காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் போய் சொன்னாங்க, நீங்க சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கூடி அமர்ந்து பேசக்கூடியவர்கள் தானே, கூடி அமர்ந்து பேசுகிறவர்கள் தானே, அதாவது சமர் என்று சொல்லுவாங்க, இஷாவுக்கு பிறகு இருந்து பேசுறது, அப்படி பேசுகிறவர்கள் தானே, நீங்க கேளுங்க, அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடைகளை அணிவதில் ஒரு வித்தியாசம். நம்ம குளிர்காலம் வந்தால் கம்பளி ஆடைகளை அணிவோம், கோடை காலம் வந்தால் மெல்லிய ஆடைகள் மாற்றி ஷர்ட் இந்த மாதிரி அணிவோம், இதுதானே இயல்பு. ஆனா அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வித்தியாசமாக அணிகிறார். கோடை காலத்தில் கம்பளி போன்ற ஆடைகளை அணிகிறார்கள், குளிர்காலத்தில் மிருதுவான மெல்லிய ஆடைகளை அணிகிறார்கள். இதற்கிடையில் அவர்களும் அறிவின் தலைவாய். இதுதான் முக்கியமான விஷயம். ஏனென்றால் ஆடை அணிவதை வைத்து தான் அறிவு தீர்மானிக்கப்படும். மனிதன் உடுத்துகிற ஆடை, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் உடுத்துகிற ஆடை நபிமார்களுடைய ஆடைகளை அணிவார்கள். லிபாசு நபியா, நபிமார்களுடைய ஆடைகளை அணிவார்கள். ஹுலுகுஹும் கஹுலுகு ஃபிரௌனுடைய குணம் அவர்களுக்கு இருக்கும். அதனால ஆடை என்பதில் அவரவர்களுக்குரிய ஆடை, நான் என்ன தொழில் செய்கிறோமோ தன்னுடைய குணம் என்னவோ அதற்கு ஏற்ற ஆடை அல்லது ஆடைக்கு ஏற்ற குணம், இது மாறுபட்டு இருந்தாலே அறிவு பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு வித்தியாசமாக அணிகிறார்களே, இதை கேட்டு சொல்லுகிறேன். அன்றைக்கு அந்த வாலிபர்கள் அப்துர் ரஹ்மான் அபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னபோது, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இஷாவுக்கு பிறகு கண்மணி சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, இப்படி பிள்ளைங்க எல்லாம் உங்களை கேட்க சொல்றாங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அப்துர் ரஹ்மான், நீங்க கைபர் யுத்தத்தில் என்னோடு இருந்தீர்களா? ஆமாம் இருந்தேன். என்ன நடந்தது? கைபர் யுத்தத்துல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவுலக என்ன ராயத்தலத, நாளை நான் ஒருவருடைய கையிலே கொடியை கொடுப்பேன், அவருடைய கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். எப்படி? நான் ஒருவரின் கையில் கொடியை கொடுப்பேன், அவர் கையிலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அப்படியானால் என்ன பொருள்? நாளை அல்லாஹ் யார் கையிலே வெற்றியை கொடுக்க போகிறானோ அவர் கையில் நான் கொடியை கொடுக்க போகிறேன். நான் யார் கையிலே கொடியை கொடுக்கிறேனோ அவர் கையில் அல்லாஹ் கொடியை கொடுத்து அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் நாளை யார் கையிலே வெற்றியை கொடுக்க போகிறானோ அவர் கையில் நான் கொடியை கொடுப்பேன். எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு, அவர் யார் தெரியுமா? யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அவரை அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறார், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் கையில நான் கொடியை கொடுப்பேன் என்று சொன்னார். இரவு எல்லா சஹாபிகளும் படுக்கையில புரட்டு கிடக்கிறார்கள். யாராக இருக்குமோ, நம்ம கையில கிடைக்காதா, நம்ம கையில கிடைக்காதா? சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எந்த காலத்திலும் எனக்கு பதவி, பட்டம், தளபதி, போரிலே தளபதி முடிவெடுப்பது இதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. எந்த காலத்திலும் நான் ஆசைப்பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு ஆசைப்பட்டேன். இந்த இரவு எனக்கு அந்த ஆசை வந்தது. நாளை கைபர் களத்தினுடைய கொடியை கையில் தரப்பட வேண்டும் என்று. என்ன காரணம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ்வும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் என்றார்களே, அந்த நேசம் இல்லையா முக்கியம்? அந்த நேசத்துக்குரியவனாக நான் இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் இரவெல்லாம் புரட்டு கிடக்கிறார்கள் சஹாபிகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் காலையில எல்லா சஹாபிகளும் இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார். இப்படி பார்த்தா சின்ன பிள்ளைகளை போல சஹாபிகள் தலையை உயர்த்தி பார்க்கிறார். நான் இருக்கிறேன் ஒவ்வொரு சஹாபியும் தலை உயர்த்துகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையை தாண்டி 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 கடைசி வரைக்கும் போகிறது. சஹாபிகளுக்கு மனதில் பதட்டம், தன்னை பார்வையை தாண்டி விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐன அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். நல்ல சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், அலி அவர்களுக்கு கண்ணிலே வலி,
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதப்பட்ட தீர்ப்பு இருக்கிறதே, நேற்று ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு மாற்றுகிற சராசரியான தலைவர் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையிலே ஒன்றை அறிவித்துவிட்டு மாலையிலே அதை வாபஸ் பண்ணுகிற சராசரி அரசியல் தலைவர் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றைக்கு அவர்கள் நாட்டிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டதோ அந்த வார்த்தை மா யக்திபு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர்கள் நாட்டிலிருந்து வந்தால் அது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அலி ரலியல்லாஹு வரல, சரி இன்னொருவரை தேடுவோம் என்று தேடவில்லை, அழைத்து வாருங்கள். அவங்க கூட்டிட்டு வந்தாங்க, அழைத்து வரப்பட்டார்கள், அழைத்து வரப்பட்டார்கள். என்ன விஷயம்? கண்ணிலே வலி. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான ஒப்பந்தங்களை எடுத்து கண்களிலே தடவி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபிஹில் ஹர்ர வல் பர்த், யா அல்லாஹ் இவர்களுக்கு குளிர் உஷ்ணம் இவற்றை விட்டு இவர்களை பாதுகாப்பாக்கி விடு என்று துஆ செய்தார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் அபி அலா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அன்றைக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு எனக்கு குளிரோ உடல் உஷ்ணமோ ஏற்பட்டதில்லை. அதனால எந்த காலத்துல எந்த ட்ரெஸ் வேண்டாலும் அணிந்து கொள்வேன் என்று சொன்னார். இரண்டு, மூன்றாவது ஒரு விஷயம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆயத்து நஜ்வா ஒரு ஆயத்து இறங்கியது. அல்லாஹ் ஆயத்து இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜீதுமுர் ரசூல ஃபகத்திமூ பைன யதை நஜ்வாக்கும் ஸதகா. மோமின்களே, நீங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேச போறதா இருந்தா அதற்கு முன்னால் நீங்கள் ஏதாவது சதகா ஒரு அன்பளிப்பை அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு பேசுங்கள் ஒரு ஆயத்தை அல்லாஹ் அருளினான். அப்படி அந்த ஆயத்தை அருளப்பட்டு காலையிலே அருளப்பட்டு முற்பகலுக்கு முன்னாலே அந்த ஆயத்து மன்சூக் சட்டம் நீக்கப்பட்டு விட்டது. ஆயத்து குர்ஆனில் இருக்கிறது, அந்த சட்டம் நீக்கப்பட்டு விட்டது. இனி இல்லை. ஏன்? அல்லாஹ்வின் ரசூலுக்கு சதகா யாரும் கொடுக்க முடியாது. அன்பளிப்பு கொடுக்கலாம், சதகா கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. அது அனுமதி இன்று வரையில் அவருடைய குடும்பத்தார்கள் உலக வரலாற்றில் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொருளாதார சுய தடையை ஏற்படுத்திய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத் கொடுங்க, ஜகாத் கொடுங்க, சதகா கொடுங்க என்று வலியுறுத்தியவர்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள், வறியவர்களுக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், இயலாதவர்களுக்கு கொடுங்கள், நோயாளிகளுக்கு கொடுங்கள் என்று வலியுறுத்திய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் குடும்பத்தார்களுக்கு என்னிலிருந்து கியாமத் வரைக்கும் தொடர்கிற என் குடும்பத்தார்களில் யாருக்கும் எவருக்கும் ஜகாத் சதகா கொடுக்க வேண்டாம், கொடுக்க கூடாது என்ற தடை, நம் குடும்பத்திற்கு சுய பொருளாதார தடை விதித்த உலக தலைவரில் ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? அப்படி இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதகா கிடையாது என்று அந்த ஆயத் அகற்றப்பட்டு விட்டது. ஆனா அந்த ஆயத்தை வைத்து அமல் செய்த ஒரே ஒரு சஹாபி சொன்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு ஆயத், அந்த ஆயத்தின்படி அமல் செய்தது எனக்கு முன்னும் யாரும் இல்லை, எனக்கு பின்னும் யாரும் இல்லை, யாரும் செய்ய முடியாது. அந்த ஆயத்தை அகற்ற செய்தி கிடைத்தவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டில் இருந்து பொருட்களை எடுத்துக் கொண்டு போய் அல்லாஹ்வின் ரசூலுக்கு முன்னாலே வைத்துவிட்டு பேசிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஆயத்து சொல்றார். சரி, அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த ஒரு ஆயத்திற்கு அமல் செய்த ஒரே ஒரு நபர் நாயகம் இருக்கிறார். சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் இல்லையா அறிவாளிகள், அறிவின் தலைவாரிகள் நாயகம் இருக்கிறார். இப்படி இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9 ஹஜ் கடமையாக்கப்பட்டது. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, இன்னமல் முஸ்லிமூன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம் பஅத ஆமிஹிம் ஹாதா என்ற ஆயத் அருளப்பட்டது. எனவே இதற்கு பிறகு முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளாக வரக்கூடாது என்று சட்டம் வந்துவிட்டது. இப்போது இந்த செய்தியை மக்காவில் ஹஜ்ஜுடைய நாட்களில் பிரகடனம் செய்ய வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அலியே, நீங்கள் சென்று இந்த செய்தியை பிரகடனப்படுத்துங்கள் என்று தன்னுடைய இடத்தில் அலிநாயகத்தை அனுப்புகிற போது தன்னுடைய முபாரக்கான கஸ்வா என்ற ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பினார். தன்னுடைய வாகனத்தை கொடுத்து அனுப்பினார். அதாவது அல்லாஹ்வின் ரசூலே அங்கு வந்து செய்தியை பிரகடனப்படுத்தினார். எப்படி? அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வாவை கொடுத்து சென்று நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று இதை பிரகடனப்படுத்தினார். அப்படி எங்கெங்கெல்லாம் தனக்கு பிறகு அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களை ஆன்மீகத்தினுடைய அரசாட்சியின் தலைவராக எங்கெல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டுமோ அந்த வாய்ப்புகள் வருகிற பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பதிவு செய்தார்கள். இப்படி இருக்க எம்பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களின் வாழ்க்கையை நிறைவு நேரத்தில் சஹாபிகள் எதையும் விட்டுவிடவில்லை, எல்லாவற்றையும் கேட்டார்கள். யார சொல்லலாம், உங்களை நீராட்டுவது யார், உங்களை நீராட்டுவது யார் என்ற போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தது எல்லாம் அவர்களை சொன்னார். அவர்தான் என்று சொன்னார்கள். அன்றைக்கு சொன்னார்களே நான் இந்த குழந்தையை நீராட்டுகிறேன், ஒரு நாள் வரும் அந்த குழந்தை என்னை நீராட்டுகிறார்களே. சில அழைத்தது எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீராட்டுகிறார்கள். அப்படி நீராட்டி கொண்டிருக்கும் போது எம்பெருமான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுபாரக்கான அவருடைய முகத்தில் கண்களின் ஓரத்தில் கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இருந்தது. சில அழுவது எல்லாம் அவர்கள் அதை வாய் வைத்து குடித்துவிட்டார். சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அறிவின் தலைவாகி முதலாக பிறந்த போது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உமிழ்நீரை கொண்டவர்கள். கடைசியாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீராட்டப்பட்ட அந்த நீரை உட்கொண்டார்கள். அவர்களின் அறிவு ஞானத்துடைய ரகசியங்களை இது என்று சொல்வார்கள். பெருமக்கரான சூஃபியாக்கள் அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட எண்ணற்ற பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் சீரன் அலிரதி எல்லாம் அவர்கள் பல வரலாறுகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய எந்த பகுதியை எடுத்துக்கொண்டார், அறிவு ரீச்சன்யமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விஷயங்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட கட்டத்தில் யுத்தகலத்திலிருந்து திரும்பி வந்து சில சஹாபிகள், நாயகமே யுத்தத்திற்கு சென்றிருந்த போது அலிநாயகம் இப்படியெல்லாம் தவறாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்ல வருகிறார். சொல்லலாம், விஷயத்தை கேட்டீங்களா? அலிரலி ராமன் சொல்றாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிக்கிறார்கள். கேட்க 3 தடவை சஹாபிகள் சொல்ல வந்த போது சொன்னார்கள், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள் அலியை குறித்து நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆனால் அவுராபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நான் மோமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர் இல்லையா கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னானே, அந்நபியு அவுராபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மோமின்களுக்கு நபி அவருடைய உயிரை விட மேலானவர்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அப்படி இல்லையா? பலா யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் தான் எங்களுடைய உயிரை விட மேலானவர்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிநாயகத்துடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், மன் குன்து மௌலாஹு ஃபஅலியும் மௌலாஹு, நான் யாருக்கெல்லாம் மௌலாஹோ, யாருக்கெல்லாம் நான் எஜமானோ அவர்களுக்கெல்லாம் அலி எஜமானாக இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் வாலி மன்வாலா, யா அல்லாஹ் இவர்களை யார் நெருங்கி இருக்கிறார்களோ, நேசம் பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு நீ நேசம் பாராட்டுவாயாக. யார் இவர்கள் இருக்கிறார்களோ, எவர்களை யார் இருக்கிறார்களோ அவர்களை நீயும் இருப்பாயாக. இந்த சமூகத்திற்கு அலிநாயகத்தை இந்த சமூகத்தில் நேசிப்பதை கொண்டு ஈமானை சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி யார் என்று நினைக்கிறீர்கள்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ஒரு இறைச்சி, பறவையினுடைய இறைச்சி, பொரிக்கப்பட்ட ரஹ்மம் மஷி, பொரிக்கப்பட்ட பறவை இறைச்சி இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அரிசி, யா அல்லாஹ் அஹப்பில் ஹல்கி இலை, யா அல்லாஹ் படைப்புகளில் உனக்கு மிக பிரியமான ஒருவரை எனக்கு அனுப்பி நான் அவரோடு சேர்ந்து இதை சாப்பிடுகிறேன் என்று சொன்னபோது வாசலை பார்க்கிறார்கள். அப்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசித்தவர்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலாலும் நேசிக்கப்பட்டவர்கள் செய்தார்கள். எல்லாம் இன்றளவும் அவர்களுடைய திருக்குறவும் ஆகவே இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்குடும்பத்துடைய மூத்த மருமகன், அவர்களுடைய உயரிய சகோதரராக திகழ்ந்த சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு இடத்துல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அலியே நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீங்க, நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீங்க. உங்களை ஷஹீதாக்குறது இந்த நபர்னு சொல்லிட்டாங்க. யாரால் ஷஹீதாக்கப்படுவீர்கள்? இப்னு முல்ஜிம் என்கிற இவனாலே தான் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் சொல்லிவிட்டார்கள். சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக கிலாபத் ஆட்சியில் இருக்கிற போது இப்னு முல்ஜிம் வந்து, நாயகமே அலிநாயகமே கலீஃபா அமீருல் முஃமினீன், அல்லாஹ்வின் ரசூல் இப்படி சொல்லி இருக்கிறார்களே, என்னுடைய கையாலே நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்று அப்படிப்பட்ட வாதத்தை இந்த கையால் செய்ய போகிறது. அதற்கு முன்னால் நீங்கள் ஒரு உதவி செய்யுங்கள், என்னை கொலை செய்து விடுங்கள். இப்னு முல்ஜிம் வந்து இருக்கிறார். சீனா அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அதப்படி நீ செய்யாத தவறுக்கு எப்படி நான் தண்டனை தர முடியும்? நீ தான் செய்யலையே, நீ இன்னும் செய்யவில்லையே, செய்யாத தவறுக்கு எப்படி தண்டனை தர முடியும்? இல்லை, நீங்கள் ஏதாவது என்னை நாடு கடத்தி விடுவதில்லை
இங்கே அவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க ரமலான் மாதத்தினுடைய பிற 21 தங்கள் அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி அதிகாலையில் இருள் படர்ந்த அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு செல்கிற போது இதே இப்னு முன்ஜிம் இன்னொருவருக்கு வைத்து கூறி அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது விழுந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட தினம் ரமலான் மாதத்தினுடைய 21. அல்லாஹ் அதில் பல ரசீதுகளை வைத்திருக்கிறார். ரமலான் மாதத்தினுடைய நித்திய பத்தினுடைய தலைவாயில் பிற 21 அறிவு தலைவாயில் அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அதனை கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நசீமை இந்த ராயபுரத்திலே கல்மண்டபம் ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் ஏற்படுத்தியிருக்கிறார். அலி நாயகத்திற்கு உருஸ் குலத்திலே அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். ரமலான் மாதத்தினுடைய தராவீஹ் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அலி நாயகம் கையேந்தி துஆ செய்தார்கள். நபரல்லாஹு கபர உமர், நபரல்லாஹு கபர உமர் கமா நவரல் மஸாஜித. அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கபரை விசாலமாக்கி ஒளிவாக்கி வைப்பானாக. எப்படி அவர்கள் ரமலானின் இரவு காலங்களில் பள்ளிவாசல்களை விளக்கு அலங்காரங்களை கொண்டு அலங்கரித்தார்களோ அப்படி அவர்களின் கபரை அல்லாஹ் ஒளிவாக்குவானாக என்று அலி நாயகம் துஆ செய்தார். ஏனென்றால் இன்றைக்கு ரமலான் மாதம் தராவீஹ் தொழுகை இரவு காலங்களில் பள்ளிவாசல் விளக்கு அலங்காரங்களோடு குர்ஆன் ஒளிகளோடு அற்புதமாக உணரப்பட்டு பள்ளிகள் அலங்காரமாக இருக்கிறதே, இதற்கு காரணமாக அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரை அல்லாஹ் ஒளிவாக்குவானாக என்று அலி நாயகம் துஆ செய்தார்களே, அப்படி இன்றைக்கு அலி நாயகத்தினுடைய உருசை கொண்டாடுகிறோம் என்று சொன்னார். இதை ஏற்படுத்தியவர்கள் யாரோ அவர்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை நல்ல பலமான வாழ்க்கையையும் மரணத்திற்கு பிறகு கபரையும் பிரகாசமானதாகவும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த சிறப்பான கடந்து வருகிற ஒரு ஒவ்வொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா புனிதமே நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய பூரண பாக்கியங்கள் அனைத்தையும் பெற்று இன்மை வறுமை நல்வாழ்வுகளுடைய எல்லா சகல அம்சங்களையும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வல்ல இறைவன் துணை புரிவானாக. ஆமீன். வாசல் தவானான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.